ஒரு பாவம் ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா, ஒரு வியாதி ரொம்ப நாள் இருக்குன்னா, ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் மாறலைன்னா என்ன காரணம்னா, உன் மேல ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்தினாலதான் அது மாறாம இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. சாபம் இருக்கு, அதனாலதான் அந்த பிரச்சனை மாறாம இருக்கு. நீங்க கர்த்தரோடு ஒப்புரவாகி ஒப்பு கொடுத்து அந்த சாபத்தை முடிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த பாதையை திறந்து விட்டுருவாரு. ஆனா காரணமே இல்லாம உன் மேல சபிச்சானா ஒண்ணுமே நிக்காது. ஞாபகம் வச்சுக்க, என கர்த்தர் உனக்கு முன்பாக நிற்கிறார். யோவான்ல சொல்லுவார், உனக்கு முன்னாடி எனக்கு வந்ததென்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது சொல்றாரு பவுல், சொல்றாரு, ஒரு பாவம் என் சரீரத்துல தேவனுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கு. உன்னை இங்க பாருங்க, நீங்க ஜெயிச்சு வெளியே வர முடியாம போராடிக்கிட்டு இருக்குது. உங்க கணவர் உங்களை சபிச்சிருக்கலாம், உங்க மனைவி உங்களை சபிச்சிருக்கலாம், உங்க அப்பா உங்களை சபிச்சிருக்கலாம், உங்க அம்மா சபிச்சிருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்கார சபிச்சிருக்கலாம், உங்க ஏத்த வீட்டுக்கார சபிச்சிருக்கலாம், யாராவது ஒரு மனிதன் உங்களை சபிச்சிருக்கலாம். நீங்க சபிச்சதுனாலதான் சில விஷயத்துல இன்னும் எழுந்திருக்க முடியாம இருக்கீங்க. ஆண்டவர் மாற்ற விரும்புறாரு இன்னைக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றாரு, சில பாவம் உங்களை திரும்ப திரும்ப, நான் என்னதான் அந்த இச்சையை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும், ஆனா என் கண் அந்த அசுத்தத்தை பார்க்க தாங்க தூண்டுது, எப்ப பார்த்தாலும் இதை செய்யணும் அப்படி தாங்க நினைக்குதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்துல இல்ல சாபத்துல இருக்க. அதனாலதான் அது கட்டப்பட்டிருக்கு. அது உன்னை விட்டு நீங்கும் பொழுது, நீ அறிக்கையிடும் பொழுது அந்த சாபம் ஒன்னு விட்டு விலகும். நீ தேவனுடைய வார்த்தைய நீ அறிக்கையிட 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 அறிக்கையிட, எனக்காக இயேசு சிலுவையில சாபமாயிருக்காருன்னு வசனத்தை அறிக்கையிடும் பொழுது நியாய பிரமாணத்தின் சாபம் ஒன்ன விட்டு விலகி போயிரும். அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த பாவம் உங்கள்கிட்ட விலகிறத. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை சொல்லுகிறார், உன் மேல இருக்கிற பாவம் விலகணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பிரதர் வாசிங்க. என்ன செய்யுது?